வருடத்தின் இதுவரையான காலப்பகுதியில் எலிக்காய்ச்சலினால் பீடிக்கப்பட்டு 55 பேர் உயிரிழந்துள்ளதாக சுகாதார அமைச்சு சுட்டிக்காட்டுகின்றது. இந்த காலப்பகுதியில் எலிக்காய்ச்சலினால் பீடிக்கப்பட்ட 3000க்கும் அதிக நோயாளர்கள் பதிவாகியுள்ளதாக அமைச்சின் தொற்றுநோய் ஆய்வு பிரிவின் பணிப்பாளர் டாக்டர் பபா பலிகவடன தெரிவிக்கின்றார். விவசாய நடவடிக்கைகளில் ஈடுபடுகின்றவர்கள் இது தொடர்பில் அதிக கவனம் செலுத்த வேண்டும் என சுகாதார அமைச்சு குறிப்பிடுகின்றது. எலியின் சிறுநீரில் இருந்து வெளியேறும் பாக்டீரியாவுக்கு சமமான ஸ்பைரோ என்ற குடம்பியின் காரணமாகவே எலிக்காய்ச்சல் தொற்றுவதாக டாக்டர் பபா பலிகவடன கூறுகின்றார். எலிக்காய்ச்சல் ஏற்படும் சந்தர்ப்பங்களில் காய்ச்சல், உடல் வலி, கண் சிவத்தல், தசைப்பிடிப்பு போன்ற நோய் அறிகுறிகள் தென்படும் என அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். அத்துடன் நோயின் தாக்கம் அதிகரிக்கும் போது கண் மற்றும் உடல் மஞ்சள் நிறமாக காணப்படும் என அமைச்சின் தொற்றுநோய் ஆய்வு பிரிவின் பணிப்பாளர் தெரிவிக்கின்றார். இதேவேளை எலிக்காய்ச்சலிலிருந்து பாதுகாப்பு பெறுவதற்காக விவசாய நடவடிக்கைகளில் ஈடுபடுகின்றவர்களுக்கு மீள்சக்தி வில்லைகளை வழங்க உள்ளன. விவசாய நடவடிக்கைகளில் ஈடுபடுபவர்கள் வாரத்திற்கு ஒருமுறை இந்த வில்லையை உட்கொள்ள வேண்டும் என டாக்டர் பபா பலிகவடன தெரிவிக்கின்றார். உடலில் ஏற்படும் காயங்களின் மூலம் குறித்த பாக்டீரியா உடலுக்குள் பிரவேசிப்பதன் மூலம் இந்த எலிக்காய்ச்சல் தாக்கம் ஏற்படுவதாக அவர் குறிப்பிடுகின்றார். எலிக்காய்ச்சலினால் பீடிக்கப்பட்டவர்கள் உடனடியாக வைத்திய சிகிச்சை பெற வேண்டும் எனவும் இதற்கான மீள்சக்தி ஊசி இல்லை எனவும் சுகாதார அமைச்சின் தொற்றுநோய் ஆய்வு பிரிவின் பணிப்பாளர் டாக்டர் பபா பலிகவடன மேலும் தெரிவிக்கின்றார்.